தந்தை பெரியாருக்கு எதிராக இதுவரைக்கும் யாருமே முயற்சி செய்யாத ஒரு புது முயற்சி அது. இஸ்லாமியர்களை மேடையேற்றி, அறியா பிள்ளைகள், விவரம் அறியா பிள்ளைகளை மேடையேற்றி, சின்ன பசங்களை மேடையேற்றி, தந்தை பெரியாரால் இந்த மண் என்னென்ன நன்மைகளை எல்லாம் அடைந்தது என்பதை ஒரு முறையேனும் படித்து பார்த்திராத பச்சிலம் பிள்ளைகளை, சிறார்களை மேடையேற்றி, இந்த டெக்னாலஜி காலத்துல பழனி பாபா பிறக்கல, நாங்க படிச்ச மாதிரி நீங்க யாரடா கேவலப்படுத்துறீங்க, நாங்க படிச்ச மாதிரி பழனி பாபா படிக்கலங்கிறாங்க. ஒருவேளை உங்களை பெரிய அறிஞர்னு சொல்லிக்கிறீங்களா, இல்ல அவரை குறைபெற்ற அறிஞர்னு சொல்லிக்கிறீங்களா, என்ன பேச சொல்ல வர்றீங்க? நாங்க தான் இப்பதான் மீளாய்வு பண்றோம், ஒருத்தரையா நாங்க டிஸ்அசோசியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ராமதாசையும் பெரியார் என்று ஏற்போம், எழுச்சி தமிழரையும் பெரியார் என்று ஏற்போம். எப்படி ஏற்பீங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல சொசைட்டிக்குன்னு, ஆனா அப்படியே இந்த பெரியாரை ஏத்துட்டு போங்களையா. உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கட்டும், கருத்து வேறுபாடு இருக்கட்டும், அவர் செஞ்ச கொஞ்சம் நல்லதுக்காக ஏத்துட்டு போங்களேன். அப்ப திட்டமிட்டு பெரியாரை எதிர்க்க வேண்டும் என்கின்ற they have been driven agenda wise, ideologically driven, யாரோ சொல்லி கொடுத்து. இதுல ஒரு நல்லது என்ன தெரியுமா? இதுல ஒரு நல்லது என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். கொஞ்ச காலத்துக்கு முன்னால தந்தை பெரியாரை பற்றி இவ்வளவு வீரியமான ஒரு கருத்துரையாடலாம் இல்லை. அது ஏன் இல்லை என்றால், திமுக ஆளுங்கட்சியா இருக்கும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கும், அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும், திமுக எதிர்கட்சியா இருக்கும். இப்படிதான் காலம் போய்கிட்டு இருக்கு. இந்த இரண்டு கட்சிகளுக்குமே கொள்கை தலைவர் பெரியார். அரசியல் ரீதியாக யாராவது ஒருவர் பெரியாரை டிஸ்அசோசியேட் பண்ணியிருந்தா, அதிமுக ஏற்காமல் ஒரு கால் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, பெரியார் தான் பெரியார் தான் பெரியார் தான் என்று திமுக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஒரு கால் திமுக டிஸ்அசோசியேட் பண்ணியிருந்தா அதிமுக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ரெண்டு பேருமே ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர் அப்படிங்கிறதுனால கொஞ்ச காலம் பேசாம இருந்ததுனால இவனுங்களை என்ன தப்பா நினைச்சிட்டானுங்கன்னா, நம்ம விட்ட எல்லா பொய்யையும் புழுகையும் புருடாவையும் தமிழ் சமூகம் ஏற்றதை போலவே பெரியாரை பற்றி நாம் பேசினாலும் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என்று இவன் தப்பு கணக்கு போட்டு விட்டான். அந்த அடிப்படையில் இவன் பேச போய் இன்றைக்கு பெரியாரை இளம் தலைமுறையினர் புரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்களுடைய சட்ட அலுவலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஜூனியரும் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க, எங்களை கைட் பண்ணுங்க, எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், நாங்கள் இன்னும் அதிகம் பெரியாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களும் மாணவர்களும் எதிர்கால தலைமுறையினரும் ஆசைப்படுவதற்கான ஒரு உந்துதலாக சீமான் இருந்ததற்கு அவருக்கு கோடான கோடி நன்றிகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுதான் இன்றைக்கு ஹாட்டா இருக்கக்கூடிய இந்த அரசியல் சபையிலே, அரசியல் சூழலிலே மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது பெரியாரை பற்றி இளம் தலைமுறையினர் படித்துக் கொள்வதற்கு ஒரு காரணமாக இருந்ததற்கு நன்றி. அதே நேரம் லாஸ்ட் ரஜினி சொல்ற மாதிரி எங்களை நீ தொட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி, நீ தந்தை பெரியாரை தொட்டிருக்க கூடாது. உன்னுடைய அரசியல் முடிவின் every beginning has an end, every end has a beginning. Now you are officially marking the beginning of your end. ஒவ்வொரு முடிவிற்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, ஒவ்வொரு ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. உனக்கான அரசியல் முடிவிற்கான ஆரம்பம் நீ பெரியாரை தொட்டதுதான் என்பதை வரலாறு நிச்சயம் பதிவு செய்யும், நிச்சயம் பதிவு செய்யும். ஏன்னா இவ்வளவு நாள் தோண்டி எடுக்காத உன்னுடைய அத்தனை முரண்பாடுகளையும் தமிழ் சமூகம், இளம் சமூகம் தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாது. பெரிய தப்பன்ட்ட வரலாற்றுல மிகப்பெரிய தவறை செய்து விட்டாய். பாருங்க, கர்வாப்சின்னு ஒண்ணு பண்ணான். இளமார் அவர் பேசும்போது கூட சொன்னார் தோழர், கர்வாப்சி அப்படின்னு ஒண்ணு நார்த் இந்தியால பண்ணான். தாய் மதம் திரும்பு, அதுக்கு பேர் கர்வாப்சி. உத்தரப்பிரதேசத்திலே, மத்திய பிரதேசத்திலே, குஜராத்திலே போன்ற மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. கட்டாய மதமாற்ற தடை சட்டம் சொல்லுவான், அதுக்கு மீனிங் மதமே மாறக்கூடாது, அப்படித்தான் சப்ஜெக்ட். இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வேறு எந்த மதத்துக்கோ புத்த மதத்துக்கோ எதுக்கும் மாறக்கூடாது. உடனே மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்துருவான். கொண்டு வந்துட்டு இதுவே ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்தவரோ இந்து மதத்துக்கு மாறினால் அது எக்ஸப்டட். காரணம், அதுக்கு பேர் கர்வாப்சி.
தாய் மதம் திரும்புதல், அதனால அது மதமாற்றமா கிடையாது, அது தாய் மதம் திரும்புதல் அப்படின்னு ஒரு பேர் வைப்பான். இதை வடநாட்டில் பட்டவர்த்தனமாக செய்து கொண்டிருக்கிறான். சமீபத்திலே சத்தீஸ்கர், என்னுடைய நினைவு சரியா இருந்தா, அல்லது ஜார்க்கண்ட், 2 கன்னியாஸ்திரிகளை பிடித்து பஜ்ரங்கல் அமைப்பினர் அவர்களை துன்புறுத்தி வழக்கு என்ஐஏக்கு போய் அதுக்கு யுஏபிஏ எல்லாம் போட்டு அவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் சரண்டர் பண்ண சொல்லி அவர்களுக்கு பெயில் கொடுத்து கடைசியான ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு இந்தியா முழுக்க. ஏனென்றால் இவருடைய பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். பெரியாரை எதிர்க்கக்கூடிய இந்த சித்தாந்தவாதிகளுடைய கொள்கை எவ்வளவு மோசமானது என்றால், இன்னைக்கு அதே ஒரிசால இது மாதிரி மத பிரச்சனை என்பது வேறு. யாராவது பேசினானா, அவன் கிறிஸ்டின் பேசினா அவனை ரைஸ் பேக் கன்வெர்ட்ங்கிற வேண்டியது, ஒரு முஸ்லீம் பேசினா அவனை வந்து வாளுக்கு மதம் மாறினவன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதை இழிவுபடுத்துற அந்த கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை தமிழ்நாட்டில் நேரடியாக மோத முடியல, ஆனா வடநாட்டில் டைரக்டா மோதலாம். கிரஹாம் ஸ்டைன்ஸ் என்கின்ற ஒரு பாதிரியார், ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒடிசாவிலே அவர்களுடைய விழிநீரை, அவர்களுடைய லெப்ரசியால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவகம் செய்து அவருடைய கண்களில் இருந்து வழியக்கூடிய நீரை துடைத்து, அவருடைய வாய்களில் இருந்து உமிழ் நீரை துடைத்து, அவருடைய புண்களில் இருந்து வழியக்கூடிய நீர்களை துடைத்து அவர்களுக்கு சேவை செய்கிறார். அவருடைய மதத்தின் பக்கமாக மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். இது பொறுத்து கொள்ளாமல் நீ தான் தொட்டா திட்டு ஒதுக்கி வைக்கிற, அதனாலதான் அவன் கடப்பாறை தூக்கிட்டு போய் அவங்களை ஆதரவா நிக்கிற, அவனை பாதுகாக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர்கள் திட்டமிட்டு என்ன செய்தார்கள்? கிரஹாம் ஸ்டைன்ஸையும் அவருடைய 2 பிள்ளைகளும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை, அவங்க வண்டியில ஜீப்ல தூங்கிட்டு இருந்தாங்க, தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் கிரஹாம் ஸ்டைன்ஸ், அவனுடைய சித்தாந்தம் அவனுக்கு தப்பா இருந்தா நீ சித்தாந்த ரீதியா எதிர், கொள்கை தப்பா இருந்தா கொள்கை ரீதியா எதிர், உன்னால் முடிந்தால் அவர்களை நேரடியாக விவாதம் செய்து பார்க்க வேண்டும். அதை விடுத்து தூங்கிக் கொண்டிருந்த கிரஹாம் ஸ்டைன்ஸ் என்கின்ற பாதிரியாரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் உயிரோடு வைத்து வண்டியிலேயே கொளுத்தி தள்ளினார்கள். 3 பேரும் எரிந்து சாம்பல் ஆனார்கள். அவனை பின்னாளில் அதுல பிரைம் அக்யூஸ்டுக்கு பிஜேபி எம்பி ஆக்கி அழகு பார்த்தான். அதுக்கு பின்னால இன்னைக்கு சிஎம்ஆ இருக்கிறவரு, ஒடிசால சிஎம்ஆ இருக்கிறவர் அந்த வழக்கில் உள்ளவர். அவன் என்ன சொல்றான்? நீ கர்வாப்சி பண்ணு அப்படிங்கிறான். இப்ப அப்படியே இவர்கிட்ட வருவோம். இவர் என்ன சொல்றாரு? இஸ்லாமிய மதம் இந்த மதமே இல்லையே, இந்த மண்ணுக்கான மதமே இல்லையே, கிறிஸ்தவ மதம் அந்நிய மதம், இஸ்லாமிய மதம் அந்நிய மதம், மரச்செக்குக்கு என்னைக்கு வர்ற மாதிரி நீ திரும்பி வாங்குறார். இந்த வாதத்துக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இங்கு நேரடியாக வந்து கிரஹாம் ஸ்டைன்ஸை கொளுத்த முடியாது, இங்கு நேரடியாக வந்து அன்னை தெரேசாவை மிரட்ட முடியாது. இந்த தமிழ் மண்ணில், இந்த விழிப்புணர்வு மண்ணில், இந்த திராவிட மண்ணில், இந்த பெரியார் மண்ணில் எவனாவது நேரடியாக வந்து இப்படி இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய every citizen of India has got the right to profess, practice, propagate, அரசியல் அமைப்பு சட்டத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய உரிமைக்கு எதிராக எவன் பேசினாலும் பெரியாரின் தடி பேசும் செருப்பை கழற்றிக் கொண்டு இந்த பகுத்தறிவு மண்ணில் அடிப்பார்கள் என்பதை தெரிந்ததனால் அப்படியே பின்வாசல் வழியா வந்து ஒரு உணர்வை ஊட்டி தமிழம்னு ஒரு புதுசா மதம் சொல்ற, நீ அதுக்கு வா. கர்வாப்சினா என்ன அப்படின்னு ஒரு புதுசா மதத்தை சொல்றேன். அங்க கர்வாப்சிங்கிறான், இவன் என்ன சொல்றான்? மரச்செக்கு என்னைக்கு வர மாதிரி திரும்பி வாங்குறான். பெருசா என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? பெரிய வித்தியாசம் என்ன இருக்கு? அப்ப இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சதிகள், இதோட ஒரு உச்சகட்டம் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் விளக்கமே இதுவரை தந்திடாத விஷயங்கள் இதெல்லாம். ஒருத்தன் ஏதோ கேள்வி கேட்டான்பா, ஏடா உடமா, ஒருத்தன் ஏடா உடமா ஏதோ கேள்வி கேட்டான். உடனே உன் பேர் என்ன அப்படிங்கிறாப்புல, நல்லா கேளுங்க, உன் பேர் என்ன அப்படின்னு. அவன் வந்து சிராஜோ ஏதோ ஒரு முஸ்லீம் பேரை சொல்றான். நீ அப்படிதான் பேசுவ அப்படிங்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? கேட்பவனுடைய பெயர் இஸ்லாமியர் என்றால் நீ அப்படிதான் பேசுவ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்ல வர்ற? நல்லா பாருங்க, இதற்கு முன்னர் ஒரு வைட் பப்ளிக் அக்செப்டன்ஸ் இருக்கிற எந்த லீடரும் இந்த மாதிரி மத துவேஷத்தை கக்கியதில்லை. ஆனால் தமிழர் என்று சொல்லிக்கொண்டு அந்த போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு பாஜக பேசக்கூடிய அனைத்து சித்தாந்தத்தையும் அப்படியே பாலிஷ் போட்டு வேற வடிவத்தில் கொடுக்கிறான், வேற வடிவத்தில் மாத்தி கொடுக்கிறான். இதே மாதிரிதான் நரேந்திர மோடி சிஏஏ போராட்டங்கள் நடந்த போது சொன்னார், போராட்டக்காரர்களை அவர்களுடைய ஆடைகளை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்றார். அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அதே மதத்வேஷ பேச்சுதான். நேத்து பேசியிருக்காரு. நேத்து பேசும்போது சொல்றாரு,
இஸ்லாமியரை சிறுபான்மையினர் பார்க்காத, நீ வந்து ஒரு பெரும் இனத்தின் பிள்ளை வந்துரு. என்ன இருக்கு இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அவன் ஜாலியா வந்து டைம் பாஸுக்கா சிறுபான்மையினர் போய் உட்காந்துருக்கான்? அடிப்படை அறிவு இருக்கா? இல்ல பிடிச்சிருக்கா சிறுபான்மையினர் கூப்பிடுறது? எதுக்கு போறான்? எதுக்காக போறான்? அரசமைப்பு சட்டத்தின் கீழ் சட்டத்திற்கு உட்பட்டு கிடைக்கக்கூடிய ரிசர்வேஷன், இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒருவன் மதத்தாலோ அல்லது தான் இந்த இடத்தில் பிறந்து விட்டேன் என்கின்ற சாதிய பின்னடைவுகளாலோ ஒடுக்குமுறைகளாலோ ஒருத்தனுக்கு கிடைக்கிற பாதிப்புல இருந்து வெளியே வரணும்னா அவனுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இந்த ரிசர்வேஷன் இருக்குது. இந்த ரிசர்வேஷனுக்கு கீழே அவன் வரணும்னா தன்னை அப்படி அடையாளம், ஏன்னா இந்த அடையாளத்தின் அடிப்படையில் தான் அவன் இத்தனை காலமும் ஒடுக்கப்பட்டான். இந்த அடையாளத்தின் அடிப்படையில் தான் அவன் இத்தனை காலம் தன்னுடைய சம வாய்ப்பை இழந்தான். அப்ப இன்னைக்கு யூஜிசில வந்து புதுசா ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவா ஓடிட்டு இருக்கு வடநாட்டில். இப்ப அது பெரிய இஷ்யூவா ஓடிட்டு இருக்கு. யூஜிசில ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கணும் மாணவர்களுக்கு மத்தியில. இந்த வழக்கை யார் போட்டான்னா, சாதிய பாகுபாடுகளினால், கல்லூரிகளிலே சாதிய பாகுபாடுகளினால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ரோஹித் வெமுலாவும் பாயல் தடுவியுடைய 2 பேருடைய தாய்மார்கள் போட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப என்ன சொல்றான்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கணும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கணும், மதத்தால் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் சமூகத்துக்கு கிடைக்கணும், எஸ்டிக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும்னா அந்த ப்ராப்பரா எல்லாருக்குமான சமூக நீதி சமநீதி கிடைக்குதா என்பதை உறுதி செய்வதற்கு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர்னு 5 பேர் இருக்கணும். ஈக்விட்டி கமிட்டி அப்படின்னு 10 பேர் இருக்கணும். அதுல கண்டிப்பா 5 பேர் ரிசர்வ்டு கமிட்டியில இருக்கணும். அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஸ்குவாட்னு போடணும். இப்படின்னு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கொண்டு வருது. எதுக்காக? இன்னும் சாதி அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் பாகுபாடுகள் பார்க்கப்பட்டு அவருடைய படிப்பிற்கான உரிமைகள் பறிக்கப்பட்டு அவருடைய உயர்வுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்பதற்காகத்தானே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி சிந்தனைக்கு எதிராக நீ சிறுபான்மை சொல்லாதவா? நீ என்ன கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறதுக்கு? இத்தனை ஆண்டு கால அடக்குமுறைக்கு, இத்தனை ஆண்டு கால ஒடுக்குமுறைக்கு என்ன தீர்வை ஏற்படுத்தி இருக்கிறாய்? புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரும் ஞானி, சுதந்திரம் பெற்று பச்சிளம் குழந்தையாக இந்திய தேசம் அவருடைய கைகளில் பிடித்திருக்கும் போதே சொன்னார், நீங்கள் ஒருபோதும் சிறுபான்மை சமூகத்தை தொடாதீர்கள். இட் வில் டிஸ்டர்ப் தி வெரி ஃபேப்ரிக் ஆஃப் தி நேஷன். நீங்கள் ஒரு கால் நீங்கள் தொடுவீர்கள், ஒரு சமூகம் வரும், அவர்கள் நிச்சயமாக சிறுபான்மை சமூகத்தை வஞ்சிப்பார்கள், அவர்கள் நோவினை செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது இந்த தேசத்தினுடைய வெரி ஃபேப்ரிக்கே பாதிக்கப்படும் என்று அன்றைக்கே சொன்னார் தீர்க்கதரிசி. அவருடைய பாசறையில் படித்திருந்தாலோ பயின்றிருந்தாலோ அந்த அறிவு சிறிது இருந்திருந்தாலோ இப்படிப்பட்ட பேச்சை நீ பேசி இருக்க மாட்டாய். அதற்குத்தான் சொல்கிறோம், புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் ஏற்காத எந்த மூடர்களையும் தமிழ் மண் புறக்கணிக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம். அறிவுக்கு புறம்பான அழைப்பு. ஏன்னா இப்ப இதெல்லாம் நீங்க இப்ப சொன்னீங்கன்னு வைங்க, அவர் கட்சியில் இருக்கிற ஆள்கிட்டயோ அந்த இளைஞர்கள்ட்டயோ சொன்னீங்கன்னா, தமிழ் தேசத்தின் இறுதி நம்பிக்கை எங்க அண்ணன் தான் அப்படின்னு எதனாலும் புரியாது. இது உணர்ச்சி, இது உணர்ச்சி. வேர் இஸ் தி லாஜிக்? அம்பேத்கரை விட பெரிய தலைவரா? புரட்சியாளர் அம்பேத்கரை விட பெரிய தலைவரா? தந்தை பெரியாரை விட பெரிய தலைவரா என்றால் இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுறாரா? அதே மாதிரி தான் திருப்பரங்குன்ற இஷ்யூலையும், திருப்பரங்குன்ற இஷ்யூல அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பாருங்க. மரியாதைக்குரிய நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன சொல்றாரு? In this particular case, the masjid committee, the dargah committee and the temple management are on the same page அப்படிங்கிறார். எனக்கு பிரச்சனை, அவருக்கு அதான் பிரச்சனையா இருக்கா. நியாயமா பார்த்தா நீங்க சந்தோஷப்படணும் ஒரு நீதிபதியா. ஏன் ஏன் சந்தோஷப்படணும்? கவனிக்கிறீங்களா? இல்ல புரியுதா நான் சொல்றது? உள்ள மட்டும் பார்த்து கேட்கல, என்ன பார்வை அங்க வந்துருச்சு. எங்க விட்டேன்? நீங்களாம் கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க, சும்மா GR சுவாமிநாதன் மஸ்ஜித் கமிட்டியும், புரியுதா நான் சொல்றது? மஸ்ஜித் கமிட்டியும் தர்கா கமிட்டியும் அது என்னப்பா ஒரே பேஜ்ல இருக்காங்கிறாரு. ஏன் நியாயமான சந்தோஷம் சொல்லப்படணும்? இதை அவருக்கு வேதனையா இருக்கான். ஏன்னா we have already lost most of the portion because of invasion and occupation. அவர் யாருடைய குரலாக மாறி இருக்கிறார்?
ஏற்கனவே நிறைய படையெடுப்புகளின் மூலமாக, நிறைய ஆக்கிரமிப்பின் மூலமாக நிறைய நம்முடைய நிலங்களை பறிகொடுத்து விட்டோம். இப்ப பார்த்தா அடிச்சுட்டு சாவுவானுங்கன்னு பார்த்தா மஸ்ஜித் கமிட்டியும் தர்கா கமிட்டியும் ஒன்னால இருக்கானுங்கிறார். ஒன்னா இருந்தா நீ சந்தோஷப்படணும். அதற்குத்தான் சொல்கிறோம் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில லோக்கலும் இவர்களுக்கு சாதகமா வரல, கடவுளை ஏற்றுக்கொண்ட இந்துக்களும் இவர்களுக்கு சாதகமாக வரவில்லை. அங்கு 2 மத நம்பிக்கையின் அடிப்படையிலான 2 ஆலயங்கள் இருக்கிறது. அந்த 2 ஆலயங்களும் ஒன்றாக இருக்கிறது. இதை வியந்து பார்க்கக்கூடிய இந்த நீதிபதி யாரோ அவருடைய கடப்பாறையை தான் எடுத்துக்கொண்டு இவர் வந்திருக்கிறார். அப்படி அவர் வியந்து பார்ப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த சதிகளை எல்லாம் உடைத்தது பெரியாரின் தடி என்பதனால் தான். அதான் பிரச்சனை. பெரியாரின் தடிக்கு எதிராகத்தான் இவர்களுக்கு பார்ப்பன கடப்பாறை தேவைப்படுகிறது. அது பெரியாரின் தடியில் இதெல்லாம் சரியா இருக்கு, ஆன் ட்ராக்ல இருக்கு, கரெக்டா. இப்ப இதை சிதைப்பதற்கு இவர்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி பாருங்க, யூஜிசில இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு? குலக்கல்வின்னு சொல்லாதரா, குலத்தொழில் சொல்லாதரா, குல தெய்வ தொழில் சொல்றாருப்பா. இது எப்படி இருக்குன்னா, இந்த அஜித் படம் ஒன்று இருக்கும். ஒருத்தர் வந்து ஓடவே இல்லை, ஏப்பா வண்டி ஓடவே மாட்டேங்கிறான். உடனே அவர் வந்து சைடு மிரரை திருப்பி வச்சுருவார். உடனே ஓடிடும். நான் பூவை பூன்னு சொல்லலாம், பூய்ப்போம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாங்கிற மாதிரி. குலத்தொழில்னு சொல்லக்கூடாதான், குல தெய்வ தொழில்னு சொல்லணுமா? இதே ராஜாஜி காங்கிரஸிலே இருந்தபோது, காங்கிரஸ் முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் இருந்தபோது மதியத்துக்கு மேல ஏவாம தச்சம்புள்ள தச்ச வேலையை பார்க்கணும், வண்ணாம்புள்ள வண்ண வேலையை பார்க்கணும், வெட்டியாம்புள்ள வெட்டிய வேலையை பார்க்கணும், அதை கத்துக்கணும் அப்படின்னு குலதெய்வ தொழில், அவர் பேச்சில் வந்துருவோம், குலதெய்வ தொழில் இதை செய்யணும் என்று சொன்னபோது தந்தை பெரியாரின் தடி அன்றைக்கு சுழன்று இருக்காவிட்டால் இன்றைக்கு சார்லஸ் வெற்றிவேந்தனோ இளமாறனோ யாரோ படித்து விட்டு வந்து இங்கு இந்த அளவிற்கு இந்த கல்வியை பேசி இருக்க முடியாது. இதே போன்று சதியை இவர்கள் அந்த காலத்தில் செய்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. அன்னைக்கு சொன்னாங்க, அதை எடுத்து களமாடியதுடைய விளைவு ராஜாஜி ராஜினாமா செய்யப்பட்டார், காமராஜர் வந்தார், குலதெய்வ தொழில் அதாவது குலக்கல்வி திட்டத்திற்கு மூடு விழா நடத்தப்பட்டது, அது தடை செய்யப்பட்டது இந்த தமிழ் மண்ணிலே. அதற்கு காரணம் தந்தை பெரியாரின் தடி என்றால் அதை நேரடியாக எதிர்கொள்ள முடியாத ஈடர்கள், அதை நேரடியாக எதிர்கொள்ள முடியாத கோழைகள் இன்றைக்கு இந்த பார்ப்பன கடப்பாறையின் பின்னால் வந்து ஒளிந்திருக்கிறார். நியாயம் என்ன சொல்றான் ஒரு மாணவன், அந்த மாணவனுக்கு இந்த தெளிவு இருக்கா? டென்ஷன் ஆகுற, நீ டென்ஷன் ஆகுற, சும்மா அப்படின்ற முதல்ல கரெக்டா பேசு. மாணவனால உனக்கு மரியாதை கொடுத்து பேசு. நான் தான் சொன்னேன், நான் அந்த ஸ்டூடெண்டா இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் மைக் எடுத்து, அண்ணா இப்ப நான் கேள்வி கேட்க போறேன், என்ன அண்ணன் தானே, தாத்தா வயசு அவருக்கு இருந்தாலும் எல்லாரும் அண்ணன் கூப்பிடுறதுனால, அண்ணா நான் கேள்வி கேட்க போறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க வாடா போடான்னு பேசக்கூடாது. அவர் எங்க ஸ்லிப் ஆகுறாருன்னா உரிமையா பேசுறாருமா பாடா. அப்ப அதே உரிமையோட தானே பெரியார் சொன்னாரு தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு. அவருக்கு இருக்குல்ல அவர் மொழியில உரிமை. சரி, அது அப்புறம் பேசுவோம். அவர் மைக்கை பிடிச்சி சொல்லிடணும், அண்ணா இப்போ நான் வந்து கேள்வி கேட்க போறேன், நீங்க உணர்ச்சி போட்டு என்ன வாடா போடாலாம் பேசாதீங்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ரெண்டாவது, டென்ஷன் ஆகக்கூடாது, கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அவன் கரெக்டா கேட்கிறான், நான் ஏஸ் ஆகணும். அந்த சொன்ன பதிலாம் பாருங்க. நான் எனக்கு என்ன ஆச்சரியம்னாங்க, அது வந்து ட்விட்டர்ல பரவுது அந்த செய்தி. எங்க அதுக்கு லைக் போட்டு ஃபயர் போட்டு இவங்க கட்சிக்காரங்க எல்லாம் ட்விட்டர்ல ஷேர் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன அடிப்படையில் ஏற்கிறீங்க? இந்த தமிழ் இனத்தின் கடைசி நம்பிக்கை பா எப்படி பேசுறாரு பாரு, என்ன பேசிருக்காரு அதுல? உங்ககிட்ட நிலம் இல்லைன்னா ஒத்திக்கு வாங்கி விவசாயம் பண்ணுங்கிறார். ஏன்னா உங்க குலதெய்வ தொழில் அதுதானா? இதான் லாஜிக்கா? முதல்ல நம்ம ஸ்கூலுக்கு எதுக்கு போறோம்? ஸ்கூலுக்கு எதுக்கு போறோம்? அந்த ஸ்கூல்ல படிக்கிற கல்வி இருக்கு இல்லையா, அந்த கல்வியை நம்ம வீட்டில இருந்து படிக்க முடியுமா? அந்த எக்ஸாக்ட் கல்வியை படிக்க முடியும், ஆன்லைன் கிளாஸ்ல படிக்க முடியும், ஒரு டீச்சரை வீட்டுக்கு வர வச்சு படிக்க முடியும். பட் why we are opting in for school? To socialize ourselves. 4 வகையான மக்கள் வருவான், 4 வகையான டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு வருவான், 4 வகையான மதத்துல இருந்து வருவான். அதனாலதான் நானும் தோழர் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ காட்டுமன்னார் கோயிலில் வந்து இந்த ஹிஜாப் பேன் வந்து கர்நாடகாவில் நடந்த போது நான் ஒரு மேடையில் அங்கே பேசினேன், லால்பேட்டையில். அப்ப சொன்னேன், இங்க இவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் கல்விக்கூடங்களை உருவாக்க வேண்டும்,
அப்படி உருவாக்கி யூனிஃபார்ம்ங்கிற கான்செப்டே தப்பு முதல்ல. அப்பதான் என்ன பண்றான், ஹிஜாப் இல்லாம வாங்குறான். நீங்கள் கல்விக்கூடங்களை உருவாக்கி அந்த கல்விக்கூடத்தில் ஒரு இந்து தன்னுடைய பொட்டோடு அந்த அடையாளத்தோடு தான் வர வேண்டும். ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய ஹிஜாபோடு அந்த தொப்பி என்ற அடையாளத்தோடு வர வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் அந்த சிலுவை என்கின்ற அடையாளத்தோடு வர வேண்டும். ஏனென்றால் அப்படி அவரவர் மத அடையாளத்தோடு வரக்கூடிய மாணவ பருவத்தில் இருந்தே அதை உள்வாங்கிக் கொண்டு அதை கிரகிக்கக்கூடிய அக்செப்டன்ஸ் அப்பதான் உருவாகும். பின்னால் எவனா வந்து சதி வலையை பின்னி பேசினா எடுபடாது. மாணவர் பருவத்தில் இருந்து அந்த அக்செப்டன்ஸ் உருவாகணும். வேற்றுமையில் ஒற்றுமை என்று வாய் வழியாக பேசினால் மட்டும் பத்தாது, அது பள்ளி மாணவ பருவத்திலிருந்தே உருவாக வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப ஒரு எம்எல்ஏ வந்து ரொம்ப அதை ஆதரிச்சு மிகச்சரியான கருத்து என்று அன்றைக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். அது நல்ல நினைவு இருக்கிறது. ஸ்கூலுக்கு எதுக்கு வர்றோம், படிப்பு எதுக்கு படிக்கிறோம்? அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ எல்லாரும் ஐஏஎஸ் படிச்சா யார் ஆடு மேய்க்கிறது? நான் ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்றேன். 10 பேர் தேர்வாகக்கூடிய ஐஏஎஸ் பதவிக்கு 100 பேர் அப்ளிகேஷன் போடுறான் அப்படின்னா 90 பேர் ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆவான். ஆனால் அந்த 100 பேர் தன்னை தயார்படுத்தியிருப்பான் கல்வி ரீதியா. 10 பேர் ஐஏஎஸ் ஆயிடுவான். மீதி 90 பேர் படித்தரத்தின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுவான். புரியுதா? இதுவே 20 பேர் என்றால் மிச்சம் 80 பேர். எல்லோரும் கல்வியை கற்றுக்கொண்டு உயர்ந்த பதவிகளை அடைவதற்கான பயிற்சிகளில் தன்னை தேர்ச்சிகளில் தன்னை தயார்படுத்திக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பெஞ்ச் மார்க் கூட்டிகிட்டே போகும். எல்லாரும் படிக்கிறான். 10 பேர் மட்டுமே படிச்சுட்டு. இது யாருடைய சதி என்றால், குறிப்பிட்ட சாதியினர் படித்து குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே அந்த உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பவருடைய வார்த்தையைத்தான் இன்னொரு வார்த்தை அப்படி சுத்தி கொண்டு வந்து குலதெய்வ தொழில்னு சொல்லுங்கிறார். அப்ப என்னன்னா, எல்லாரும் படிச்சு தன்னை தயார்படுத்துறான்னு ஐஏஎஸ், அங்க இருக்கிற பதவி 10 தான். ஆனா 10 பேர் ஐஏஎஸ் ஆயிடுவான். மீதி 90 பேருக்கு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதின அறிவு இருக்கும். புரியுதா? அந்த அறிவோட விவசாயம் பண்ணட்டும். இவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் ஐஏஎஸ் படிக்க போயிட்டோம்னா எவன் மாடு வைக்கிறதுங்கிறான். எல்லாரும் முதல்ல படிக்க வரணும். எல்லாரும் படிச்சு அந்த அறிவை எடுக்கணும். எடுத்ததற்கு பின்னால் வாய்ப்பு மற்றும் போட்டியின் அடிப்படையில் அடுத்தடுத்த படித்தறதுக்கு அவன் வந்துருவான். இதுதான் லாஜிக். அதற்கு தான் படிக்க சொல்றான். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஸ்கூலுக்கே போவாத, நீ வந்து உன் குலதெய்வ தொழிலை பாரு அப்படின்னா, மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணை பின்னுக்கு இழுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை தள்ளுகிறார்கள். அடிக்கடி தந்தை பெரியாருடைய கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ்லாமியர்களை குறித்து பேசுறான். இஸ்லாமியர்கள் ஆப்கானிஸ்தான் போக சொன்னாரு, தந்தை பெரியார் சொன்னாரு. தந்தை பெரியார் பார்த்த செக்குலரிசத்திற்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் பார்த்த செக்குலரிசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன செக்குலரிசம் மதசார்பின்மை என்பது இந்து இருக்கணும், இஸ்லாமியன் இருக்கணும், கிறிஸ்தவன் இருக்கணும், பௌத்த மதத்தன் இருக்கணும், சீக்கியம் இருக்கணும், ஜெயின இருக்கணும், எல்லா மதத்தவரும் அவருடைய மதத்தை பின்பற்றி கொண்டு ஒத்துமையா இருக்கணும். இது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட செக்குலரிசம். தந்தை பெரியார் சொன்ன செக்குலரிசம் சும்மா வளவளன்னு மதத்தெல்லாம் கொண்டு வராது. என்ன, நான் இஸ்லாமியன், நான் கிறிஸ்தவன், நான் புத்தன், நான் ஜெயினன், இப்படி மதத்தை கொண்டு வராது. எந்த மதமும் வேண்டாம், நீ மனிதன் என்று இரு என்று மதங்களை கடந்து மனிதனாக இருக்க சொன்னதுதான் தந்தை பெரியாருடைய செக்குலரிசம். இந்த செக்குலரிசத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் தந்தை பெரியாருடைய கருத்தியல் வார்த்தைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு நல்லதை இன்றைக்கு தந்தை பெரியாரை எதிர்த்ததன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நல்லதை இன்றைக்கு இந்த மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய பொய்யன் தலைவன் என்கின்ற வேடத்தில் இந்த இளைஞர்களை வழிகெடுத்த ஒரு மிகப்பெரிய பொய்யன் அம்பலப்பட்டிருக்கிறார். அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, செத்து இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த மண்ணில் செத்து இத்தனை வருடங்கள் ஆனாலும் எவனாவது ஒருவன் பகுத்தறிவுக்கு எதிராக பேசினால், அவன் 100 இளைஞர்களை திரட்டி வைத்துக் கொண்டு பேசினால், தன்னை போன்றே மிமிக்ரி செய்யக்கூடிய 50 பேரை சேர்த்து வைத்து பேசினால் கூட, செத்து இத்தனை வருடங்கள் ஆன ஒரு கிழவன் மீண்டும் தத்துவார்த்த ரீதியாக, கொள்கை ரீதியாக எழுந்து வந்து அவனை தன்னுடைய தடியால் சம்மட்டி அடி கொடுப்பார் என்பதை இந்த மண் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருப்பது உண்மை. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த தமிழ் மக்கள் முன்னணிக்கும் அதன் தலைவர் வழக்கறிஞர் சார்லஸ் அவர்களுக்கும்
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.